புளி காரத்தோட அப்படி இருக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு. நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இது இல்லை இதை விட நல்லா கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் இது என்னோட வே. தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க தப்பாக ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போது டைரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். அதே மாதிரி நல்லா பழுத்த நாட்டு தக்காளியாக 2 பெரிய தக்காளியை எடுத்து அதையும் அதே மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கின அப்புறமா இதில் நான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கத்திரிக்காய் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம், இல்லை காய் எதுவுமே போடாமல் கூட செய்யலாம். அது உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறமா லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரணும். அதுக்கு அப்புறமா இதில் நல்லா திக்காக எடுத்த தேங்காய் பால் 1 கப் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் மாங்காயையும் மீன் துண்டுகளையும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் இன்னைக்கு மத்தி மீனும் முரல் மீனும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மீன்களை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது மண் சட்டினால் இன்னமும் கொதிச்சுட்டே தான் இருக்கும். அது கொதி அடங்கினதுக்கப்புறமா மீன், மாங்காய் எல்லாமே நல்லாவே வெந்துடும். நல்லா கொதிக்க இருக்கிற மீன் குழம்ப சூடான சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா உப்பு புளி காரத்தோட அப்படி இருக்கும். இதை அன்னைக்கே சாப்பிட்றத விட மறுநாள் நல்லா சுண்ட வச்சு பழைய சாப்பாடோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் போங்க. ஆனால் நான் என்னவோ அந்த சண்டே செஞ்சுருந்தேன். மறுநாள் மண்டே எலெக்ஷன் ரிசல்ட்டு, இங்கே மீனும் கொதிக்குது, அங்கே ரிசல்ட்டும் கொதிக்குது. இந்த வருஷம் எலெக்ஷனில் இந்த நாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் சந்திச்சிருக்கு. அந்த மாற்றம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்குது. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபிஷ் கறியெல்லாம் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரியில் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.